ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம். ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன். இதான் இந்த படத்தோட பேரே. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே அனிமேஷனில் 3 பார்ட்டாக இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இப்போ தான் வந்து ஒரு ரியல் டைம் மூவியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதியே இந்த மாதம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் 15ஆம் தேதியே பார்த்துட்டேன். ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நான் பார்த்த உடனே ரிவ்யூ போகணுன்னு நினச்சேன். பட் மேண்டட்ரி இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் தோணுச்சு. சரி, இந்த மூவி ரிவ்யூ போட்டால் என்ன போடணும் அப்படின்னு அப்புறம் தோணுச்சு. அதனால தான் இந்த ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3-4 பாயிண்ட்டு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் ட்ராகன், அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பீஸ் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மித்தாலஜி. இந்த 3 சேர்ந்தது தான் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பொதுவாக ஒரு ஹாலிவுட் மூவி வந்து போனீங்கன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்களா, என்ன எதிர்பார்த்து போகிறீங்களா, அது எப்படி உங்களுக்கு நிவர்த்தி அடையுமோ அதே தான் இந்த மூவியும். ரொம்ப ஆஹா ஓஹோ அப்படின்னும் இல்லாமல் ரொம்ப லோனும் இல்லாமல் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது இந்த படம். பட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். 10 out of 10 நான் வந்து கொடுப்பேன். 10 out of 9 நான் கொடுப்பேன். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்லைன் ஸ்டோரி நான் பார்த்துறேன். கடைசியில் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோ எண்டில். இந்த படத்தில் பேஸோட ஸ்டோரி என்னென்னு பார்க்குறேன். ரொம்ப ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. கொஞ்சம் ஒரு சில லேயர் மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அப்போஸாக ட்ராகன்ஸ் இருக்குது. அவங்க ஒரு ஐஸ்லாண்டில் வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட உணவுப் பொருட்களையும் அவங்களோட மனுஷங்களையும் இந்த ட்ராகன்ஸ் வந்து சாப்பிட்ருது. மனுஷங்களை கொன்றுது. அதை எதிர்க்கிறப்ப மனுஷங்களை வந்து கொன்றுதுங்க. இப்போ அதை எதிர்த்து திருப்பி மனுஷங்களும் அவங்கள கொல்றாங்க. அந்த வைக்கிங்ஸும் அவங்கள வந்து கொல்றாங்க. அந்த வைக்கிங்ஸுக்கு ஒரு லீடர் இருக்கார். அதுதான் அவங்க கூட்டத்தையே அவர் வந்து லீட் பண்ணுறாரு. அந்த லீடரோட பையன்தான் இந்த படத்தினுடைய ஹீரோ. இந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கிங்ஸோட ஒன்றா ஆகணும். அந்த வைக்கிங்ஸோட ஒன்றா ஆகணும்னா வார் பண்ணணும். அந்த ட்ராகன்ஸை எடுத்து போராடணும். அவங்களோட ஒரே குறிக்கோள் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன்ஸோட ஒரு நெஸ்ட் இருக்கும், ஒரு கூடு இருக்கும், அந்த ஒரு பேஸான வீடு இருக்கும். அதை மொத்தமாக கருவோடு அழிச்சிட்டா இந்த ட்ராகன்ஸ் தொல்லையிலேருந்து தப்பிச்சிடலாம். நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பாங்க இந்த ட்ராகன் தொல்லை இல்லாமல் அப்படிங்கிறதான் அவங்களோட பேஸான ஒரு கான்செப்டாக இருக்குது. அதனால் அதை எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க மோட்டிவாக எடுத்திருக்காங்க. பட் இந்த பையன் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த பையனும் அப்படி தான் நினைப்பான். பட் ஆக்சிடெண்ட்லாம் ஒரு சின்ன ட்ராகனை வந்து மீட் பண்ணுவான். அந்த ட்ராகன் வந்து பார்த்திங்கன்னா பேட் இல்லை. அந்த ட்ராகனோட இந்த பையன் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்க முடியுது இந்த பையனோட கேரக்டரும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அந்த ட்ராகனை எடுத்து சண்டை போடுறதில்ல. ஸோ அப்போ வந்து அந்த கேரக்டரோட இவனும் வந்து ஒரு கொஞ்சம் ஒத்து போகிறனால பழகிறான். அந்த அந்த ட்ராகனையும் இவன் நல்லா ட்ரெயின் பண்ணிடுறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது நம்ம ட்ராகன்ஸை கொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அதுங்களை நம்மளோட மெர்ஜ் பண்ணிக்க முடியும், பீஸை உருவாக்க முடியும், அதாவது அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம மொழியில் பார்த்தோம்னா அறவழி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த சொல்கிறேன்னு சொன்னியா, கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னியா, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு சர்டன் பாயிண்டில் ஒரு டைலாக் வரும். அது ட்ரெய்லர்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். அவங்க அப்பா வந்து இந்த பையன்கிட்ட சொல்லுவான், அந்த ட்ராகனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, ஆனால் அந்த ட்ராகன்ஸ் நம்மள 100 பேரை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த பையன் பதிலுக்கு ஒன்று சொல்லுவான், நம்ம அதுக்கு பதிலாக அதுங்களில் 1000 நம்ம கொன்னுட்டோம், 1000 ட்ராகன்ஸை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு அந்த டைலாக் வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. எனக்கு அது வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வரலாறு படி எடுத்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து ஜெனோசைடு நடக்குது. அந்த ஜெனோசைடில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன மக்களுக்கும் நடக்கும். இதில் வந்து ஒரு இனத்துக்கும் ஒரு மிருகத்துக்கும் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த பொதுவாக இந்த ஜெனோசைடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு புரிதலற்ற தன்மையால் நடக்குது. புரிதலற்ற தன்மையும் காட்டு மிராடித்தனத்தாலேயே நடக்குது. கொஞ்சம் உட்காந்து பேசுனாங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான். அதுதான் கான்செப்டும் கூட. அப்படி தான் இருக்கணும். இந்த 21st செஞ்சுரியில் அது அப்படி தான் இருக்கணும். பட் அப்படி இல்லை. இப்போ பக்கமாக இந்த இந்த மந்த் வரைக்குமே அது அப்படி தான் இருக்குது. இந்த ஒரு டைலாக் வந்து எனக்கு ஏன் கனெக்ட் ஆச்சுன்னா, இது வரைக்கும் நடந்த தமிழ் இனப்படுகொலை ஆகட்டும், ஆஸ்திரேலியாவில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது, பாலஸ்தீனில் நடந்தது, இது மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அமெரிக்காவில் நிறையா அது மாதிரி நடந்திருக்கு. பட் இந்த படம் வந்து அதை டார்கெட் பண்ணி அந்த கண்டென்ட்டை சொல்லணும் அப்படிங்கிறக்காக
எடுக்கலை, இது வந்து ஒரு மித்தாலஜி ஸ்டோரியாக அவங்க எடுத்திருந்தாலும் அவங்க என்ன ஐடியாலஜியில் அந்த டேரக்டர் எடுத்தான்னு தெரியல. பட் நான் அந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு கன்வே ஆனது எனக்கு அப்படி தான் எனக்கு கன்வே ஆச்சு. அந்த சீன்ஸ் பை சீன் எனக்கு பார்க்க எனக்கு அது அப்படி தான் கன்வே ஆச்சு. எப்படி அந்த ட்ராகன்ஸோட மெர்ஜ் ஆகிறான், அந்த ட்ராகன்ஸை ட்ரெயின் பண்ணி அதை வந்து வெறும் அன்பால் மட்டுமே மாற்ற முடியும், நம்ம அதை அடித்து தான் கொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இதில் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் இருக்குது. அது சொசைட்டியோட ரொம்ப கனெக்ட் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராகன்ஸ்க்கெல்லாம் டாப்பில் ஒரு ட்ராகன் இருக்கும். அந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன்ஸையும் அது கொல்லும். அதனுடைய ஒரு பர்பஸ்க்காக இது வந்து அதை மற்ற ட்ராகன்ஸை வந்து ரூல் பண்ணி இவங்களையும் கொல்கிற ஒரு சுச்சுவேஷனை அது க்ரியேட் பண்ணுது. அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் இதுங்களை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ட்ராகன் வந்து ஒரு டாமினன்ட் ட்ராகன் வந்து புல் பண்ணுது. அதனால இதுங்க வந்து வேட்டையாடுது. அப்போ இதனால இந்த வைக்கிங் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த அஃபெக்ட் ஆகிறவங்கனால அவங்கள வந்து தற்காத்துக்கிறதுக்காக திருப்பி இதை அடிக்கிறாங்க. பட் இதில் வந்து கடைசியில் வந்து யார் வந்து நல்ல பெனிஃபிட் அடைகிறாங்கன்னா அந்த டாமினேட்டிங் ட்ராகன் மட்டும் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சொசைட்டியோட ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி தோணுச்சு. இங்கே நடக்கிற சில பாலிடிக்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இதோட கனெக்ட் ஆகும்போது எனக்கு அது அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அது பார்க்குறப்ப அதனால தான் சரி இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு இந்த ரிவ்யூ. அதுக்காக தான் இந்த மூவியை ரிவ்யூ பண்ணுறதுக்கான காரணமும் தான், மெயின் ரீசனாக தான். இல்லைனா மேண்டட்டரி இல்லை அப்படிங்கிறது தான் நானும் நினச்சேன். அதனால தான் இந்த 5 days இல்லைனா நான் முன்னாடியே இந்த ரிவ்யூ போட்டிருப்பேன். இப்போ இந்த ரிவ்யூ வீடியோ இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க யாராவது இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சு, நான் இப்போ இந்த ரிவ்யூ கொடுத்தப்போ இந்த ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் சொன்னேன் இல்லையா, இது யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் இந்த படத்தை பாருங்கள். கண்டிப்பாக ஓவராலாக நல்லாயிருக்கும். டிசப்பாயிண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இந்த படத்தில் எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பர்டிகுலர் மூவிக்கு நான் வந்து கொடுக்குறது வந்து கண்டிப்பாக நான் 10 கொடுப்பேன். நான் தாராளமாக 10 கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்றதை நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தையும் இதில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.